ரெடியா? ரோலக்ஸ் அவ பேரு டில்லி. மியூசிக் டைரக்டருக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. நீங்க மியூசிக் போட வேணாம். அதே மாதிரி இந்த மாதிரி லோக்கலான டில்லி மும்பைல வேணாம். நம்ம படம் என்னைக்குமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த படத்துல உங்க பேரு நியூயார்க். சார் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல டில்லின்னு வச்சு பண்ணிட்டேன் சார். சார் நம்ம செகண்ட் பார்ட் நியூயார்க்னு போயிடலாம் சார். ஒத்துப்பாங்க சார். நம்ம படத்துக்கு பிரம்மாண்டம் சார் முக்கியம். அதெல்லாம் லாஜிக்லாம் பார்க்க சார். நான் வந்து கைதி எல்லாம் ரெடியா இருக்கு. ஹேண்ட் கப்ஸ் நம்ம படத்துக்காகவே ஸ்பெஷலா பிரம்மாண்டமா இருக்குன்னு 200 பவுண்ட்ல உங்களுக்காக தங்கத்துல செஞ்ச ஹேண்ட் கப்ஸ். சார் இதெல்லாம் தாங்குமா? சார் எல்லாம் தாங்கும் சார். இதுக்கே எப்படின்றீங்களே, உங்களுக்காக ஜெயில தங்கத்துல செஞ்ச கம்பி, தங்கத்துல செஞ்ச பெட், ஒரு பென்ட் ஹவுஸே கட்டி கொடுத்துருக்கோம் படத்துல. இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சார் நான் எடுத்துட்டு ஓடுனா பரவாயில்லையா சார்? சார் இது போனா போயிட்டு போகுது. இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கு சார். சோ இப்போ வந்து கதைப்படி நீங்க பரோல்ல வர கைதி. சோ ஒரு BMW ஜீப்ல வந்து இறங்குறீங்க சார். கைதினா ஜீப்ல வருவாங்க, BMW சார். நம்ம படத்துல பிரம்மாண்டம் சார் முக்கியம். லார்ஜர் ஸ்கேல், லார்ஜர் தென் லைஃப். அத அந்த படத்துல பார்த்தா தெரியும். சோ BMW ஜீப்ல வந்து அப்படியே இறங்குறீங்க. இறங்கி தூரத்தை பார்த்தா ஒரு தங்கத்துல செஞ்ச தட்டு. ஓகே. அதாவது பிரியாணி குண்டாக முடிகிற தட்டு தங்கத்துல செஞ்சிருக்கு. அந்த தட்டை எடுத்து இப்படி வைக்கிறீங்க. 1 கிலோ பிரியாணி போடுறீங்க. அந்த பிரியாணி அரிசி துருக்கில இருந்து வருது. அதுல யூஸ் பண்ண தக்காளி ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பிரியாணி மேல தங்க ஜருக, சில்வர் ஜருக. அது அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறீங்க. வாயில வச்சுட்டு தூரத்துல ரோல்ஸ் ரைஸ் லாரி ஒன்று இருக்கு சார். ரோல்ஸ் ராய்ஸ்ல லாரி எல்லாம் இல்ல சார். சார் நம்ம படம் என்னைக்குமே லார்ஜர் தென் லைஃப் சார். பிரம்மாண்டமா இருக்கும். சோ உங்களுக்காகவே இந்த படத்துக்காக நம்ம செய்ய சொல்லியிருக்கோம். சோ லாரியில ஏறி போறீங்க. நீங்க நிக்கிற தர டைமண்ட் ஸ்டட்டட்ல செஞ்சிருக்கோம். அப்படியா? ஆமா. அப்புறம் கேமராக்கு பின்னாடி ஒரு 4 பென்ஸ் கார் வெடிக்க வைக்கிறோம். 2 ரோல்ஸ் ராய்ஸ் கார் மோதுது, 2 ஸ்பேஸ் ஷிப் இடிக்குது. சார் இதெல்லாம் கேமராலே வராது சார். கேமரா வரலனாலும் ஃப்ரேம்ல சூப்பரா தெரியும் சார். இது ப்ரொடியூசருக்கு தெரியுமா சார்? சார் படம் முடிஞ்சா உங்களுக்கு தெரியும் சார். அப்புறம் என்ன சார்? என்ன சார் அந்த லாரியில போய் ஏறணும்? ஆமா சார். இருக்கு சார், இருக்கு சார். இப்ப அந்த லாரியில போய் நீங்க ஏறி என்ன பண்றீங்கன்னா, எளிய மக்களுக்காக எளிய முறையில லஞ்சத்தை எடுத்து போராடுறீங்க சார். லஞ்சத்தை வச்சே நீங்க 50 படம் பண்ணிட்டீங்க சார். இன்னும் ஒளியிலையே சார். லஞ்சம் தான் நம்ம நாட்டிலே பெரிய பிரச்சனை. இப்போ என்ன சார் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் லாரியில ஏறி போய் லஞ்சம் தொழிக்கலாம்? ஆமா சார். நான் போறேன் சார். இருக்கு சார், சார். ஃப்ரேம் வச்சாச்சு. நீங்க நடந்தெல்லாம் போக வேண்டாம். ஜெட் வரும், அப்படியே அதுல போயிடுங்க. ஜெட்டுக்கு போற ஏதாச்சும் பஸ் வருது சார்? அவ்வளவு பட்ஜெட்ல சார். நம்மளே பட்ஜெட்ல தான் படம் பண்றோம். இதுக்கு மட்டும் நீங்க நடந்தா போதும் சார். ஓகே சார். சம்பளம் போட்டீங்களா? போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டைமண்ட்ல ரோடு போட்டுருக்கோம். அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஷாட்டுக்கு போயிடலாம். டேக் போலாம்ப்பா.